டியூபர்குலோசிஸ் அப்படின்னா என்ன? இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய ஒரு லங் இன்ஃபெக்ஷன். உலகத்திலேயே டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட நாடுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எஸ், இந்தியால மட்டுமே 27% மக்கள் இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை கியூர் பண்ண முடியுமா? எஸ், இதை கியூர் பண்ண முடியும். இதை சிக்கன் பாக்ஸ் அதாங்க அம்மை நோய். இது எப்படி வருதுன்னு தெரியுமா? இது இது ரொம்பவே ஈஸியா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு பரவிடும். அது எப்படின்னு தெரியுமா? சிக்கன் பாக்ஸால பாதிக்கப்பட்டவங்கள நம்ம தொட்டு பேசும்போதோ இல்ல அவங்களோட ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன், அதான் அவங்களோட மூச்சை நம்ம சுவாசிக்கும் போதோ நமக்கு இது பரவும். அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா அப்படின்னா என்ன? இது நம்ம லங்ஸ்க்கு போகக்கூடிய ஏர்வேல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதுக்கு பேர் தான் ஆஸ்துமா. இது எதனால வருதுன்னு தெரியுமா? அலர்ஜி அப்படின்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னும் பிஎஃப்எம் அப்படின்னா பீக் ஃப்ளோ மானிட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டும் செஸ்ட் எக்ஸ்ரே மூலமா இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹேல் பிளூரல் எஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்ன? இது நம்ம செஸ்ட் வால்க்கும் லங்ஸ்க்கும் இடைப்பட்ட பகுதியில ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும். இதற்கு பெயர் தான் பிளூரல் எஃபியூஷன். இது எல்லாரும் நினைக்கிற மாதிரி டியூபர்குலோசிஸ், நிமோனியா இல்ல லங் கேன்சர் இதனால மட்டும் வருதான்னு நினைச்சீங்கன்னா இது லிவர் டிசீஸ் இல்ல கிட்னி டிசீஸ் மூலமாவும் இந்த பிளூரல் எஃபியூஷன் நமக்கு வரலாம். அண்ட் இந்த பிளூரல் எஃபியூஷன் வந்தா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் செஸ்ட் பெயின் இருக்கலாம், அண்ட் உங்களுக்கு ட்ரை காஃப் இருக்கலாம், அண்ட் உங்களோட பிரீத்திங் சவுண்ட்ல சவுண்ட்ஸ் வந்து வித்தியாசமா கேட்கலாம். அண்ட் இந்த பிளூரல் எஃபியூஷனை எப்படி ட்ரீட்